Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு புடலங்காய் கூட்டு குழம்பு செய்யறத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு குக்கர்ல ஒரு 100 கிராம் சிறுபருப்பை கழுவி வச்சிருக்கேங்க. அதாவது மூங் டால் 100 கிராம். இது கூட நறுக்கி வச்ச புடலங்காய் 1/2 கிலோ புடலங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் குக்கர்லயே. இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை 2 பெரிய வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்ச 3 தக்காளி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட குக்கர்லேயே அரைப்பதுக்கு 1/2 பொடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு இதையும் மிக்சியில் அரைச்சி அதுவும் இது கூட இந்த குக்கர்லேயே சேர்த்துக்கலாம் வேக வைப்பதற்கு. அவ்வளோதாங்க. இப்போ அரைச்ச அந்த தேங்காய் துருவில் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது வேக வைப்பதற்கு 1 சொம்பு தண்ணீரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி போட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வில் 1 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ பேனில் சூடான பிறகு தாளிக்க சிறிதளவு எண்ணெயை போட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் அதில் சேர்த்துக்கலாம். இது கூட சிறிதளவு தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ இது கூட குட்டியாக இருக்கிற வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்க சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ கூடவே ஒரு வெங்காயம் தாளிப்பதற்கு சிறிதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ குக்கரில் வேக வச்சு இந்த புடலங்காய் காய்கறிகளை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை சாறை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம் மூடி போட்டு. கொதிக்க வச்ச கொத்தமல்லி இலைகளை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போது சுவையான நம்முடைய புடலங்காய் கூட்டு குழம்பு தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம ஜேகே சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.